Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொடை மிளகாய், கோஸ், பீன்ஸ் இது எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கார்ன் இது ஆப்ஷனல் தான். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேரட் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை அதில் போடலாம். இந்த அரிசி வேகும்போது 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அரிசி 80% குக் ஆனால் போதும். அதிகமாக குக் ஆனால் குழஞ்சிரும். ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் கரெக்டாக வராது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வெந்த சாதத்தை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்ல கீழே இருக்குள்ள ஆனியன் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக தான் ஊற்றிருக்கேன். அப்போதான் டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். இப்போ கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்க்கிறேன். பீன்ஸ் கொஞ்சம் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜையும் கொடை மிளகாயும் சேர்க்கிறேன். கேபேஜும் கொடை மிளகாவும் எப்போவுமே லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட க்ரன்ச்சினஸ் மாறாமல் இருக்கும். இப்போ ஒயிட் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இது இல்லாதவங்க பிளாக் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறி ரொம்ப வதங்கிடாம கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் போது ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். வெந்த பாஸ்மதி அரிசியை இப்போ அதில் சேர்த்து நல்லா கலரி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே தூவி விட்டுருக்கேன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.